கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. க்ளோரி பி டு ஜீசஸ். ஓடுகிறவர்கள், நம்ம தலைப்பு வந்து ஓடுகிறவர்கள், ஓட்டத்தினால் கிடைக்கும் பலன். நம்மெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் போகிறதுக்கு ஓடிடுது. போயிது விட்டுன்னு நைட்டு வந்து டேட்டாக போயிருக்குது, மாதம் போயிருக்குது, வருஷம் ஓடுது, அப்படியே ஓடுது, வயசும் ஓடுது. வயசாகிடுச்சு நம்மளுக்கு இல்லையா? இல்லை சிலருக்கு வந்து வயசு ஆகாதே இருப்பாங்க, நல்லா வாலிபமாக. சிலர் வயசாகிட்டு இருப்பாங்க. நான் ஓட்டத்தினால் கிடைக்கும் பலன் இந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஜீவக்கிரீடம் யாக்கோபு 1:12, வெளிப்படுத்தல் 2:10, 2 கொரிந்தியர் 2:14. நீங்கள் பாருங்கள், இன்னும் வசனம் நிறைய இருக்குது. நான் ஒரு 2-3 வசனம் மட்டும் சொல்கிறேன். அதை நீ ஆராய்ந்து பாருங்கள். ஓட்டத்தினால் கிடைக்கும் பலன் என்ன கிடைக்கிது? நம்மளுக்கு ஜீவக்கிரீடம் கிடைக்குது. அடுத்தது அலங்கார கிரீடம். ஏசாயா 62:3 அலங்கார கிரீடம் கிடைக்குது. மகிமையின் கிரீடம் கிடைக்குது. அடுத்தது எபிரேயர் 2:7, நீதிமொழிகள் 4:9, நீதிமொழிகள் 16:31 மகிமையின் கிரீடம். ஃபஸ்ட்டு வந்து ஜீவக்கிரீடம், அலங்கார கிரீடம், மகிமையின் கிரீடம். அடுத்தது அழிவில்லாத கிரீடம். 4வது அழிவில்லாத கிரீடம் வந்து 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது மகிழ்ச்சியின் கிரீடம் 1 தெசலோனிக்கர் 2:19, பிலிப்பியர் 4:1 சொல்லப்பட்டிருக்குது மகிழ்ச்சியின் கிரீடம். அடுத்தது நீதியின் கிரீடம். பாருங்கள், நீதியின் கிரீடம் 2 தீமோத்தேயு 4:7-8 வாடாத கிரீடம். அடுத்தது என்னது? வாடாத கிரீடம். இது மொத்தமாக எத்தனை? 1 2 3 4 5 6 7 நம்ம எத்தனை கிரீடம் நம்மளுக்கு ஆண்டவனை கொடுத்துருக்குறாரு. அதை காத்துக்கொள்வது நம்மளுக்கு தான். ஓடுகிற ஓட்டத்தில், அது நம்ம ஓடுற ஓட்டத்தில் நமக்கு கிடைக்கிற பலன் தான் கிரீடம். இத்தனை கிரீடம் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம எப்படி ஓடணும்? சரி, ஓடணும், நம்மளுக்கு இந்த கிரீடம் கிடைக்குது, ஓட்டத்தில் கிடைக்கும் பலன் கிடைக்குது. ஆனால் எப்படி ஓடினா கிடைக்கும்? கர்த்தருடைய கற்பனையின் வழியாக ஓடணும். கர்த்தருடைய கற்பனையின் வழியாக ஓடினா கிடைக்கும். சங்கீதம் 119:32 கர்த்தருடைய கற்பனையின் வழியாக ஓடணும். அடுத்தது பொறுமையோடு ஓடணும். பொறுமையோடு ஓடினா எபிரேயர் 12:1 நமக்கு இந்த கிரீடமெல்லாம் கிடைக்கும். இயேசுவை நோக்கி ஓடணும். எபிரேயர் 12:1, 3:1 பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடணும். எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்குது. பின்னானவைகளை மறந்து ஓடணுமா. பிலிப்பியர் 3:12-14, 12-14. அப்போ சில 20-24 சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்களா எப்படி ஓடணுமா? ஃபஸ்ட்டு கர்த்தருடைய கற்பனையின் வழியாக ஓடணுமா, பொறுமையோடு ஓடணுமா, இயேசுவை நோக்கி ஓடணும், பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடணும், பின்னானவைகளை மறந்து என்ன செய்யணும்? ஓடணும். அடுத்தது இச்சை அடக்கத்தோடு ஓடணுமா. எப்படி ஓடணுமா பாருங்க, இச்சை அடக்கத்தோடு ஓடணுமா. 1 கொரிந்தியர் 9:25, 2 தீமோத்தேயு 2:22, 3:6, தீத்து 2:12 சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1:14. இதெல்லாம் குறிச்சிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் தேடி எடுக்க வேண்டியதில்லை. குறிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? இதை கவனிச்சாவே போதும். இச்சை அடக்கத்தோடு ஓடுறது. அடுத்தது தன் அறையை கட்டி கொண்டு ஓடுறது. எப்படி ஓடணுமா? அறையை கட்டி கொண்டு ஓடணுமா. இது வந்து ஓடுகிற வழி. எப்படி ஓட வேண்டிய விதம் இது. வந்து ஓட்டத்தினால் கிடைக்கும் பலன் பார்த்தோம். 2வது ஓட வேண்டிய விதம் பார்த்தோம். 3வது இப்போ பார்க்க போகிறது வந்து ஓட வேண்டிய வழி. ஓட வேண்டிய வழி என்னது? சியோனுக்கு போகிற வழி, சரிங்களா? சியோனுக்கு போகிற வழி. தன் அறையை கட்டி கொண்டு ஓடணும்னு சொன்னேன் இல்லையா? அது வசனம் சொன்னால் 1 ராஜாக்கள் 18:46, எபேசியர் 6:14, ஏசாயா 11:5, 1 பேதுரு 1:13 இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்கள் இதை குறிச்சிக்கொள்ளணும். எப்படின்னு தன் அறையை கட்டி கொண்டு ஓடணும். 3வது எப்படி ஓடணும்னா, ஓட வேண்டிய வழி. எந்த வழியில் ஓடணுமா? சியோனுக்கு போகிற வழியில் ஓடணுமா. எரேமியா 50:5, ஏசாயா 35:8-10 உபத்திரவங்களின் வழியாக ஓடணுமா. எப்படி? உபத்திரவங்களின் வழியாக ஓடணுமா. அப்போஸ்தலர் 14:22 பரிசுத்த வழியாக ஓடணுமா. ஏசாயா 35:8 சத்திய வழியில் ஓடணுமா. யோவான் 14:6 அப்புறம் இடுக்கமான வழியில் ஓடணுமா. மத்தேயு 7:13-14 பார்த்தீங்களா? எந்தெந்த வழியில் ஆண்டவர் ஓட சொல்லியிருக்கிறாருன்னு. ஜீவ வழியில் ஓடணும் நம்ம. எரேமியா 21:8 பூர்வ வழியில், எரேமியா 6:16 பூர்வ வழியில் ஓடணுமா. பார்த்தீங்களா? இத்தனை ஓட்டம் இருக்குது, வழி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓட்டத்தினால் வரும் பலன். 2வது ஓட வேண்டிய விதம், எப்படி ஓடணும், பொறுமையோடு ஓடணும் அப்படிலாம் சொல்லப்பட்டது. 3வது சொல்லப்பட்டது என்னென்னா வழி, ஓட வேண்டிய வழி, என்ன வழியில் ஓடணும் அப்படின்றத நம்ம இங்கே கண்டோம் இல்லையா? சியோனுக்கு போகிற வழி வந்து ஏசாயா 55:8-10, 8-10 இல்லையா? எரேமியா 50:5
38 வழி, பரிசுத்த வழி, சத்திய வழி, இடுக்கமான வழி, ஜீவ வழி, பூர்வ வழி. ஓட வேண்டிய வழி வந்து இத்தனை வழி நம்ம ஓடி இருக்கிறோம். ஓடணும் இல்லை? ஆண்டவர் எப்படியோ அழகாக சொல்லித்தரார் நம்மளுக்கு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையெல்லாம் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை நம்ம குறித்து தியானித்து மற்றவர்களுக்கு அனுப்பணும். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேவா? நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிறவங்களுக்கும் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் மெசேஜ். ஓகேவா? நீங்கள் ஜீவக்கிழத்தை இதில் வந்து ஒரு முத்து பதிக்கணும்னா ஒரு ஆத்துமாக்கு ஒரு முத்தி உங்கள் கிரகத்தில் படிப்பார் ஆண்டவர். அந்த முத்து உங்களுக்கு கிரகத்தில் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வசனத்தெல்லாம் கேட்க வச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பொக்கிஷங்களை தருவாங்க. சொன்னீங்களே ஓடுகிற ஓட்டத்தினுடைய கிரீடங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இல்லையா? பிரைஸ். God bless you all. Thank you all.